காலையில் எந்திரிக்கிறப்பவே செம்ம கிளைமேட்டு, மழை வேறு. இந்த டைமில் நம்ம வேறு கீரையை வாங்கி சுத்தம் பண்ணி கீரை கடையிலான்னு வச்சுருக்கேன். அதுக்கு பருப்பும் போட்டு வச்சாச்சு. வேறு வழி இல்லைங்க, கீரை கிடைக்கிறதே பெருசாக இருக்காது. இந்த மாதிரி சிறுகீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப வாங்கி யூஸ் பண்ணிட வேண்டியதான். பொரியல் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் உசிலி செய்யலான்ட்டு கட் பண்ணி பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி ரசத்துக்கும் கலக்கி வச்சுருக்கேன். ஸோ பருப்பு கொஞ்சம் சேர்த்தியே ஊற வச்சுட்டேன், ஏன்னா கொஞ்சம் பருப்பு வடையும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்காக அரைச்சி எடுத்தாச்சுங்க. கொத்தவரங்காயில் இந்த மாதிரி பருப்பு சேர்த்து உசிலி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கெல்லாம் கொத்தவரங்காய் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி உசிலி செஞ்சதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அந்தளவு நல்ல டேஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கும் தாளித்து விட்டுட்டு கீரையும் ஒன் சைட் தாளித்து விட்டுடலாம். இந்த கீரை ரெடி ஆனதையுமே அதை எடுத்து கடையிறதுக்குள்ளே ரசத்துக்கு தாளித்து விட்டோன்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், சிறுகீரை பருப்பு கடையல், கொத்தவரங்காய் உசிலி, ரசம், தக்காளி ரசம், அதே மாதிரி சுட சுட சூப்பராக வடை. ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல்